ரமணி ரமணி நான் எங்க இருக்கேன்? ரமணி எங்க? ரமணி என்னாச்சு உனக்கு? எதுக்காக இந்த பாஸ்டர் மாட்டர் பாஸ்டர்? எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்போ நீ ஏதோ தப்பு பண்றியா? இல்ல, ஒரு பேச்சுக்காக சொன்னேன். நோ, நீ நிச்சயமா தப்பு பண்ற. முதல்ல உன் தப்பெல்லாம் வரிசையா சொல்லு, அப்புறம் நான் ஏன் இப்படி இருந்தேன்னு சொல்றேன். ஆக்சுவலி இல்ல, நான் ஒரு தப்பு பண்ணல. ஐ அம் லேட். பை. ரமணி ரமணி ப்ளீஸ். இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக கூடாது. ஏன் ஆபீஸ் போக கூடாது? ரமணி, என்னோட முக்கியமான ஆபீஸ் டைரி ஒன்று தொலைஞ்சு போச்சு. போட்டோம், பொகிட போட்டோம். ரமணி அதை நீ தான் தேடி தரணும். அந்த டைரி மட்டும் கிடைக்கலன்னு வச்சுக்கோ, ஆபீஸ்ல இந்த சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. அதை உனக்கு சிம்பாலிக்கா புரிய வைக்கதான் நான் இப்படி நின்னேன். குட், இப்படியே நில்லு. பாய். ரமணி டைரி. ரமணி, அந்த டைரி என்ன ஹவாலா ஜெயின் டைரியா? I have a very important client meeting. காலையில இருந்து ரீனா குப்தா 4 தடவை ஃபோன் பண்ணிட்டா. Poor thing, she'll be waiting for me. ரமணி, அப்ப என்ன விட உனக்கு அந்த ரீனா குப்தா முக்கியமா போயிட்டாளா? It's not. ரமணி, Ramani, please don't do this to me. Okay, சரி, அழாத. டைரி தானே, நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். ஆபீஸா முக்கியம்? டைரி நான் தானே முக்கியம். நோ ரமணி, நீ என்ன ஏமாத்த முடியாது. இந்த அழற டெக்னிக் ரொம்ப ஸ்டைல் ஆயிடுச்சு. நான் ஆபீஸ்க்கு போறேன். பாய். ரமணி. நோ ரமணி, பாய். ரமணி சொல்ற மாதிரி அழற டெக்னிக் ஸ்டைல் ஆயிடுச்சோ? ஒரு புது ஆயுதம் கண்டுபிடிக்கிறேன். ஐயோ, நான் டைரியை தேடணுமே. டைரி. ரமணி. ரமணி, அதான் பார்த்தேன். டைம் பாம் டெக்னிக் ஆச்சு, அதுக்குள்ள ஸ்டைல் ஆயிடுமா? ஹாய் ரமணி. எப்பவுமே ஒரு நினைப்பு தானா? கோபப்படாதீங்க சிஸ்டர். ஆமா, உங்களுக்கு சிஸ்டர்னு கூப்பிடலாமா இல்ல ஆன்டின்னு கூப்பிட்டுமா? அழகான லேடிஸ ஆன்டின்னு கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்காதுன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க யார் சார்? உள்ள போய் பேசலாமா? விருந்து போடலைன்னாலும் வீட்டுக்குள்ளதான் போய் பேசணும்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. வெரி நைஸ் ஹவுஸ். வீட்டை சுத்தமா வச்சிருக்கவங்க மனசும் சுத்தமா இருக்கும்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. நீ யாரு? நானா, உங்க ஹஸ்பண்ட் ரமணி இருக்காரே, அவரை பத்தி ஒரு கிசு சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நானா? டேய் சொல்லுடா. இதே காலனி தான், 4 வீடு தள்ளி இருக்கேன். என் பேரு எம்ஜிஆர், ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் எம்ஜி ராம். எம்ஜிஆர் இறந்து 1987 நான் பிறந்ததுனால எனக்கு இப்படி பேர் வச்சுட்டாரு எங்க அப்பா. நான் எம்ஜிஆர் மாதிரியே வருமா? இது நடக்கிற காரியமா? கோழி கூரை ஏறி குவினாலும் வைகுந்தம் போக முடியுமா? எங்க பாட்டி சொல்லுவாங்க. டேய் சொல்லுடா. உங்க ஹஸ்பண்ட பத்தி ஒரு கிசுகிசு இருக்குது, சொல்லட்டுமா? என் தொண்டையில இருக்குதுங்க. ஏன் ரமணியை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ ஏன் இங்க வந்த? முதல்ல விஷயத்த சொல்லு.
சீக்கா தெரியுமா? சீக்கா சீக்காவா? தெரியாதுடா. அட சீக்கா தெரியாது? ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டனுங்க. இப்படி பேட்டை சுத்தி மூக்கை இப்படி பண்ணி ஸ்கையே பாப்பாரு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த். தமிழ்நாட்டுல இருந்துட்டு ஸ்ரீகாந்த் தெரியாதுன்னு சொல்றீங்க? Are you not ashamed of it? சரிடா, அவருக்கு என்ன இப்போ? அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னங்க இப்படி 4 விக்கெட் விழுந்துடுச்சு, மழை வேற வந்துடுச்சு, இந்தியா ஜெயிக்குமான்னு கேட்டதுக்கு இடத்த மாத்தி பாரு, அப்பதான் இந்தியா ஜெயிக்கிறதுக்கு கொஞ்சமா சான்ஸ் இருக்குன்னாரு. அதான் இங்க வந்தேன். கொஞ்சம் நவுறீங்களா? மேட்ச் பார்க்கணும். அட வார் இன்னும் ரெஸ்யூம் ஆகலையே. மீன்வாய் உங்க ஹஸ்பண்ட் பத்தி ஒரு கிசு சொல்லட்டுமா? சொல்ல வேண்டாம். வேண்டாம். இங்க டென்ஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுதே. இதா டால்ஷன் தேடுறீங்களா? சொல்லுங்க, நான் வேணா தேடி தரேன். ஆமா, ஒரு டைரி காணோம். என்ன கலர்? பிரவுன் கலர். சரி நீங்க போய் உட்காருங்க, நான் தேடி தரேன். வார் ஸ்டார்ட் ஆன உடனே கூப்பிடுங்க, நான் பார்க்கணும். Brilliant bowling there from Sakleen Mustafa. வா உட்கார் உட்கார். டேய் என்னடா இது? எல்லா இடத்துலயும் நான் டைரி தேடி பார்த்துட்டேன், ஆனா இந்த இரும்பு பொட்டி தான் மிச்சம். இது என்ன இந்த பொட்டி உங்க வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாம? அது ரமணி, இது பழைய குப்பையெல்லாம் போட்டு வச்சிருப்பான். திறந்து பார்த்திருக்கீங்களா? அது ரமணியோட பெட்டி. நான் ஏன் திறந்து பார்க்கணும்? புருஷன் தலையில என்ன கலர்ல பேன் ஓடுதுன்னு ஒய்ஃப் தெரிஞ்சு வச்சுக்கணும்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. அப்புறம் உங்க இஷ்டம். இரு எம்ஜிஆர், நம்ம ரமணிக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். வெயிட் ஒரு நிமிஷம் இருங்க. ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் வந்து டைரி இதில் திருடி வச்சிருந்தாருன்னா யோசிக்காதீங்க, திறந்து பார்த்துடலாம். அது கிடைக்கா ஜெயசூர்யா. இது என்ன உங்க ஹஸ்பண்ட் ஜூஹி சாவ்லாவோட பிளாப்லாம் வச்சிருக்காரு? அவன் என்ன ஜூஹி சாவ்லாவோட தீவிர ஃபேனா? எம்ஜிஆர், நீ வீட்டுக்கு போலாம். போறேன். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். உங்க ஹஸ்பண்ட் இந்த ஜூஹி சாவ்லா மேட்டரை இரும்பு போட்டி போட்டு மறைச்சிருக்காரு, ஜாக்கிரதை. ரமணிமா, ரமணி, I'm home. ரமணி darling. ரமணி, என்னாச்சு உனக்கு? What is all this? ரமணி, நான் ஜூஹி சாவ்லா மாதிரி இல்ல. ஜூஹி சாவ்லாவா? யார் அது? ஜூஹி சாவ்லாவை தெரியாது உனக்கு? ச்சே, நடிகைலாம் எனக்கு தெரியுமா? ஜூஹி சாவ்லா ஆக்ட்ரஸ்னு உனக்கு யார் சொன்னது? யார் சொன்னது? யார் சொல்ல? எந்த இடியட் சொன்னா? இந்த இடியட் தான் சொன்னான். நோ நோ நோ, நான் சொல்ல. நான் சொன்னா? நான் எங்க சொன்னேன்? போய் சொல்றேன். நான் போய் சொல்றேனா? ரமணி, கல்யாணம் ஆனதுல இருந்து நீ என்கிட்ட இருந்து எவ்வளவு விஷயங்களை மறைச்சிருக்கேன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ரமணி, நான் ஒரு விஷயம் மறைக்கல ரமணி. ஹனிமூன்ல உன்னை எத்தனை தடவை கேட்டிருப்பேன், உனக்கு எந்த ஆக்ட்ரஸ் பிடிக்கும்னு. பதில் சொன்னியா? சொல்லலையே. ஆக்ட்ரஸ்க்கு ஒரு படம்னு எல்லா லாங்குவேஜ்லயும் படத்தை போட்டு காட்டினேன். கல்லூரி மங்க மாதிரி எல்லாத்தையும் பார்த்துட்டு பதிலே பேசாம இருந்த. தோ இந்த ஜூஹி சாவ்லா படமே 4 படம் பார்த்தேன். அப்பவாவது உனக்கு ஜூஹி சாவ்லா பிடிக்கும் என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ரமணி, ஜூஹி சாவ்லா யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த பெட்டி ஞாபகம் இருக்கா? இந்த பெட்டி மட்டும் என் கையில கிடைக்கலன்னா I would have been in the dark. உன்னை புடம் போட்ட தங்கம்னு நினைச்சேன். ரமணி ரமணி ரமணி, இதெல்லாம் லாங் பேக். நான் காலேஜ் படிக்கும்போது. அதோட ஓவர், ஃபினிஷ். அப்படியா? அப்போ இப்ப ரீசெண்டா நீ ஜூஹி சாவ்லாக்கு லெட்டரே எழுதலையா? நோ நோ நோ, ப்ராமிஸ், ஐ ஸ்வேர். நமக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? 24/7/97. Are you sure? Yeah, 100% sure. Wait. 100% sure.
இதான் 2697. No, Ramani. 24/7/97. 1 month before our marriage and 1 month after we first met. இந்த லெட்டர் உனக்கு வந்திருக்கு. மும்பை ஆருயிர் ரமணிக்கு என் முதல் படமாகிய கயாமத் சே கயாமத் தக் முதல் தொடர்ந்து எனக்கு கடிதம் எழுதி கொண்டிருக்கும் தென்னிந்தியாவின் என் பரம ரசிகனே, உங்கள் சமீபத்திய கடிதத்தில் உங்களுக்கு நடக்கவிருக்கும் கல்யாணத்தை பற்றியும் உங்கள் வருங்கால மனைவி பற்றியும் எழுதியிருந்தீர்கள். என்ன இருந்தாலும் நீங்கள் இவ்வளவு தூரம் துவண்டு போகக்கூடாது. நீங்கள் அனுபவிப்பதை தான் பல இந்திய ஆண்கள் கல்யாணத்திற்கு முன் அனுபவிப்பார்கள். இதற்கு ப்ரீ மாரிட்டல் ப்ளூஸ் என்று பெயர். உங்கள் கடிதத்திலிருந்து உங்கள் வருங்கால மனைவியின் லட்சணங்களையும் பேச்சையும் செயல்களையும் பார்க்கும்போது எனக்கும் சிறிது வருத்தமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் நீங்கள் கூறுவது போல் வாழ்க்கை கல்யாணத்துடன் முடிகிறது என்பதை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. லெட்டர் முடிச்சுட்டு வரேன். வாழ்க்கை கல்யாணத்துடன் தொடங்குகிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள ஒரு யுக்தி உங்களுக்கு கூறுகிறேன். என்னை உங்கள் மனைவியிடத்தில் நிறுத்தி பாருங்கள். உங்கள் வருங்கால மனைவி செய்யும் செய்கைகள் உங்களுக்கு பிடித்து போகும். Sweet kisses, Juhi. Shut up. பின் குறிப்பு, மறுஜென்மத்தை பற்றி எழுதியிருந்தீர்கள். எனக்கும் அதில் உடன்பாடுதான். ரமணி, ரமணி, this is obnoxious, atrocious. இதெல்லாம் நம்பாத. நானும் இதை முதல்ல நம்பல. இந்த மூஞ்சிக்கு ஜூஹி சாவ்லா லெட்டர் எழுதுவாளா? அப்புறம் சாரதியை கூப்பிட்டு கேட்டேன். அவன் தான் எல்லா உண்மையும் சொன்னான். நீ காலேஜ் கட் அடிச்சுட்டு ஜூஹி சாவ்லா படம் பார்க்க போனது, ஜூஹி சாவ்லாவோட போஸ்டர் பார்த்துக்கிட்டே மோட்டார் பைக்ல ஆக்சிடென்ட் ஆகி கையை உடச்சுக்கிட்டது, இந்த கை இல்ல அந்த கை, எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் தான் நான் நம்பினேன். I have a point. ரமணி, ஜூஹி சாவ்லா ஒரு ஹிந்தி ஆக்ட்ரஸ். அவன் எங்க தமிழ் எழுத போறான்? Yes, you're right. ஜூஹி சாவ்லா ஒரு ஹிந்தி ஆக்ட்ரஸ். அவ இங்கிலீஷ்ல தான் எழுதியிருந்தா. ஆனா அவளோட ஹிந்தி இங்கிலீஷ் எனக்கு புரியல. சாரதி தான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தான். நோ நோ, இது ஏதோ ஒரு உள்நாட்டு சதி. I know. என்னடா நடிக்கிற? ஜூஹி சாவ்லா கையெழுத்து போட்டு இந்த லெட்டர் அனுப்பிச்சிருக்கா. இது பொய்யா? இந்த பாரு ரமணி, கடைசியா ஒண்ணு கேக்குறேன். ஜூஹி சாவ்லாக்கும் உனக்கும் எத்தனை வருஷமா தொடர்பு? ரமணி, கொஞ்சம் விட்டா எனக்கும் ஜூஹிக்கும் கல்யாணமே பண்ணி வச்சிருக்க போல இருக்கு. அந்த ஆசை வேற இருக்க உனக்கு? நோ ரமணி, forget ரமணி. இதை இத்தோட விட்டுரு ப்ளீஸ், விட்டுரு ரமணி. ஓகே, நான் உன்னை 3 கேள்வி கேட்பேன். அதுக்கு நீ ஒழுங்கா பதில் சொன்னா இங்க இருக்கலாம், இல்லைன்னா உன்னை உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவேன். நான் போலனா மும்பைக்கு டிக்கெட் எடுத்துறேன். அங்க போய் ஜூஹி சாவ்லா வீட்டு வாட்ச்மேனா இரு. கேள்வி நம்பர் 1. நீ என்ன கேட்பேன்னு எனக்கு தெரியும். நான் அதுக்கு பதில் சொன்னா நீ இந்த வீட்டை விட்டு போயிருவ. நோ, நான் போக மாட்டேன். உன்னதான் அனுப்புவேன். ரமணி பேபி, ரமணி செல்லக்குட்டி, கண்டுக்குட்டி. ரமணி, நீ என்ன கொஞ்சறியா ஜூஹி சாவ்லாவை கொஞ்சறியா? Don't be silly. ரமணி, நீ என்ன தொடாத. நீ தொட்டாலே கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்கு. நீ பிரிட்டிகள் பண்ணிருக்கிற துரோகத்துக்கு உன்னை இப்படி தாண்டா குரூசிஃபை பண்ணணும். இது அநியாயம். You people cannot gang up against me like this. என்ன அவுத்து விடுங்க. இதே அவுத்து விடுறதா? சீனிவாசன் அவுத்து விடணுமா? ஆமா சம்பந்தி, மாப்பிள்ளை இந்த மாதிரி கட்டி போட்டுட்டு டீ சாப்பிடுறது எனக்கு மனசே வரல. அவுத்து விட்டுலாமே. நீங்க வேற, இவ மருமகளை திட்டம் போட்டு ஏமாத்திருக்கான். உன் மனசுல மட்டும் விகல்பமே இல்லைன்னா, ஜூஹி சாவ்லாவோட உண்மையான ரசிகனா மட்டும் இருந்தா இவ கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லிட்டா. கேள்வி நம்பர் 1. இவனுக்கு எந்த ஆக்ட்ரஸ் பிடிக்கும்னு நான் திருப்பி திருப்பி கேட்டப்போ ஜூஹி சாவ்லா பிடிக்குங்கிற விஷயத்த இவ ஏன் என்கிட்ட இருந்து மறைச்சான்? It's none of your business. கேள்வி நம்பர் 2. ஜூஹி சாவ்லாக்கும் இவனுக்கும் எத்தனை வருஷமா தொடர்பு இருக்கு? 2A. எந்த விதமான தொடர்பு? I object. ஷோ. கேள்வி நம்பர் 3. அது என்ன மறுஜென்மம்?
மறுஜென்மத்தை பத்தி இவன் அப்படி என்னதான் எழுதிருந்தான் அவ பாராட்டுற அளவுக்கு? சொல்ற ராஸ்கல், நீ சொல்ற வரைக்கும் நான் இங்கிருந்து நகர மாட்டேன். என்ன சம்பந்தி, அவங்கள சமாதானப்படுத்த வந்தீங்களா இல்ல சண்டையை பெருசுப்படுத்துறதுக்கு வந்தீங்களா நீங்க? அப்படி கேளுங்க. அதுல சீனிவாசன், இந்த கமாண்டர் கேசவன் பாலிசி பிரகாரம் யாரு தப்பு பண்ணாலும் சரி தண்டனை அனுபவிச்சே ஆகணும். இப்படிதான் 1977 நினைக்கிறேன், நான் வைசாக் ஹார்பர்ல டியூட்டில இருந்த போது, அப்போ ஒரு நாள் ராத்திரி 12 மணி இருக்கும், கும் இருட்டு. ஒரு சின்ன பையன் தவழ்ந்து 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 நைஸா போறான். அங்கிள் வெயிட் வெயிட் வெயிட், சின்ன பையன் காலையில இங்க கூட ஒரு சின்ன பையன் வந்தான். ரமணியை பத்தி ஒரு கிசு கிசு இருக்கு, அதை சொல்லட்டுமான்னு கேட்டான். நான் தான் வேண்டாம்னு சொல்லி விரட்டிட்டேன். என்ன சம்பந்தி? தப்பு பண்ணிட்டியே பிரிட்டிகள், சின்ன பசங்க தான் உண்மையை பேசுவாங்க. அவனை ஏன் அனுப்பிச்ச நீ? யூ ஜஸ்ட் கால் ஹிம், நீ அவனை கூப்பிடு. ஓகே அங்கிள். ரமணி ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். ரமணி இஸ் a very bad fellow. அவன் சொல்றதெல்லாம் நம்பாத. அவன் எப்படி உனக்கு தெரியும்? பிரிட்டிகள் எப்படி மடக்கி நம்பார்? அப்பா, he is my colleague's son. அவன் சரியான ரெட்டவால். அவன் சொல்றதெல்லாம் பொய், கிசு கிசு. சரி, அவன் சொல்றதெல்லாம் பொய் ஒத்துக்கிறேன், கிசு கிசு. இந்த லெட்டருக்கு என்ன பதில் சொல்ற? ஜுஹி சாவ்லாவே பொய்யுங்கிறியா? அப்படி ஒரு நடிகையே இல்லைங்கிறியா? அப்பா, ஜூஹி பத்தி தப்பா பேசுனீங்க, அப்புறம் நான் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். பாத்தீங்களா அங்கிள், ஜூஹி ஜூஹின்னு கொஞ்சறான். கேளுங்க அங்கிள். கமாண்டர் கேசன், ஐ திங்க் யூ பெட்டர் லீவ். அங்கிள், நீங்க போக கூடாது. இவன் என்னோட 3 கேள்விக்கு பதில் சொல்ற வரைக்கும் நீங்க இங்க நகரவே கூடாது. சொல்லுடா. கல்யாணத்துல இன்டிமேசிங்கிறது பெட்ரூம்ல கொஞ்சம் கொலாவது மட்டும் இல்ல, தன்னோட பார்ட்னர் கிட்ட ஒளிவு மறைவே இல்லாம எல்லாத்தையும் சொல்றதுதான். ரைட். மேரேஜ் பார்ட்னர்ஷிப்னா என்னன்னு எனக்கு சொல்லுங்க அங்கிள், புரிஞ்சுக்கிட்டோம். என்கிட்டயே கட்டியா? அப்பா, இந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை இல்ல. ஐ திங்க் யூ பெட்டர் லீவ். அங்கிள், நீங்க சொல்லுங்க, உங்க உள் மனசுல இருக்க விஷயம்லாம் ஆண்டி கிட்ட சொல்வீங்களா? இந்த மாதிரி பிரைவேட் மேட்டர்லாம் பப்ளிக்கா சொல்றது நல்லா இல்ல சம்பந்தி. மாப்பிள்ளைய விட்டுருமே, பாவம் அவரு. இல்ல சம்பந்தி, இந்த காலத்து யூத்தெல்லாம் ரொம்ப மோசம். எனக்கு கல்யாணம் ஆகி நான் 2வது நாளே. அப்பா போதும், உன் கதை இங்க யாரும் கேட்கல, என்ன விடுங்க. ஏதோ தெரியாதனமா விளையாட்டா எழுந்த லெட்டருக்கு எவ்வளவு பெரிய கலாட்டா பண்ணி தெரிஞ்சிருந்தா நான் அந்த லெட்டர் ரமணி அழறா. அழறா. ரமணி அழறியாடா? ரமணி அங்கிள், ரமணி அழறா. ரமணி அழாதடா. சீனிவாசன், நீங்க இப்படி வாங்க. டேய், என்னடா இது? ஒரு நேவல் கமாண்டருடைய சன் பொம்பளை மாதிரி எழுதிக்கிட்டு இருக்க, வெக்கமா இல்ல உனக்கு? யூஸ்லெஸ் ஃபெலோ. சம்பந்தி சும்மா இருங்க. மாப்பிள அழாதீங்க மாப்பிள. ஐயோ ரமணி, என்ன ரமணி, மாப்பிள அழுதுட்டு இருக்காரு, பாத்துட்டு இருக்க, சமாதானப்படுத்துங்க. ஐயா, அவன் அழல, நீங்க இப்படி வாங்க. ரமணி, நீ உண்மையாவே அழறியா? ரமணி, இவனை நம்பாத, இவன் நல்லா நடிக்கிறான். இவன் பரம்பரையா ஒரு ஏமாத்து பரம்பரை. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் மாதிரி இருக்கிறதே தெரியாது, திடீர்னு தாக்குவாங்க. இல்ல அங்கிள், இது வரைக்கும் ரமணி இப்படி அழுது நான் பார்த்ததே இல்ல. ஏதோ சபலத்துல லெட்டர் எழுதிட்டான், ஆனா அது என்கிட்ட மறைச்சிருக்க கூடாது. சரி பரவாயில்ல, விட்டுருவோம் அங்கிள். பட் ரமணி, இப்போ மனசுல என்னை தவிர வேற எந்த பொண்ணும் இல்லைல்ல? அதை மட்டும் நீ சொல்லிடு, உன்னை அவுத்து விட்டுறேன். இல்ல ரமணி, இப்போ என் மனசுல உன்னை தவிர வேற யாருமே இல்லை. I promise. ஓகே ஓகே ஓகே. ரமணி அழாதடா. நான் உன்னை ஒன்னும் கேட்கல. அந்த மறு ஜென்மம் என்ன? ஓகே 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 ஓகே, நான் ஒன்னும் கேட்கல. சம்பந்தி ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. அதாவது நான் என்ன சொல்ல, என்ன சொன்னாலும் அங்கிள் ப்ளீஸ் விட்டுருங்க. அவன் ரொம்ப அழறான். இனிமே அவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. இல்ல ரமணி, அந்த மறு ஜென்மத்தை பத்தி உங்கள்ட்ட சொன்னா அதை பத்தி நான் கேட்டுக்கிறேன் அங்கிள், நீங்க கிளம்புங்க. இது வரை நீ சொன்னியா நான் வரேன். ஓகே
bloody fellow, useless fellow. உன்னை வந்து பாத்துக்கறடா. வாங்க வாங்க வாங்க. ஹாய் ரமணி. ஹாய் ரமணி, போய் அவன் கட் அவுத்து விடு, நான் இவங்களை அனுப்பிச்சிட்டு வரேன். பாலு பாலு போதும்டா. ரமணி சொன்னால கட் அவுட் விடு. வர யாரு முரட்டையிட்ட கட்டிருக்காங்க? வேற யாரு? எல்லாம் கமாண்டர் கேசவனோட வேலைதான். என்னடா கட்டி போட்டு வெளுத்து வாங்கிட்டாங்களா? ரமணி, கண்ணெல்லாம் செவந்திருக்கு. எழுதியா? சாச்சா நோ ரமணியோட அழற டெக்னிக்க அவளுக்கே திருப்பி விட்டேன். அழற மாதிரி நடிச்சேன். ஹுக் லைன் அண்ட் சிங்கர் அப்படியே நம்பிட்டான். ஒரு வழியா ஜூஹி சாவ்லா மேட்டர் சார்ட்டட் அவுட். ஆனா உன்னை பார்த்தா நடிச்ச மாதிரி தெரியலையே. நீ எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டு நிஜமாவே அழுதுருக்க. சும்மா சமாளிக்காதா? இல்லடா, நான் நிஜமா சொல்றேன், நடிச்சேன். நம்ப முடியலையே. ஐ ப்ராமிஸ். அப்படின்னா இப்ப அழுது காட்டு பார்க்கலாம். அழுது காட்டுமா? பொம்பளைங்களால தான் அழுது சாதிக்க முடியுமா? ஆம்பளைங்களாலும் அழுது சாதிக்க முடியும்.